இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா, இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ல எழுதக்கூடிய ஒரு பென் கூடவே இருக்கும். அதே மாரி 10 OMR ஷீட் குடுத்திருப்பாங்க. இது லேட்டஸ்ட்டா இப்ப எழுதக்கூடிய இதே மாடல் தான் நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்லயும் இருக்கும். ஸோ 10 OMR ஷீட்டு. அதுக்கப்புறம் 7 மாடல் டெஸ்ட் வந்து குடுத்திருப்போம். இது வந்து நீங்க OMR ஷீட் மூலமா நீங்க பார்த்துக்கிற மாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுத் தமிழ் பொறுத்தவரைக்கும் கவர்ன்மென்ட் மெட்டீரியல் வந்து டாபிக் வைஸா, சிலபஸ் வைஸா குடுத்துட்டு இருக்காங்க. அத நீங்க நெறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா எந்த அளவுக்கு படிச்சாலும், அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் அடிச்சு பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ, அதுல நான் என்ன பண்ணியிருக்கேன், 2022ல இருந்து 2026 வரைக்கும், இன்னைக்கு டேட் வரைக்கும் டிஎன்பிசில நடந்த கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? அது எல்லாத்தையும் எடுத்து, பொது தமிழ் மட்டும் சரிங்களா? எடுத்து, அத சிலபஸ் வைஸா, டாபிக் வைஸா பிரிச்சு, அத உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் போட்டு குடுத்துறேன். வித் ஆன்ஸரோட. சரிங்களா? அதாவது இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் எடுக்குறீங்களா, அது பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்ப இந்த கொஸ்டின் எடுத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து 27/5/2023 டிஎன்பிசில கேட்டது. அதே மாரி இங்க பாருங்க, அந்த எந்தெந்த எக்ஸாம்ல கேட்கறாங்களோ, அந்த எக்ஸாமோட டேட்டே குடுத்துருக்கேன். அதுக்கு ஆன்ஸர் இங்க போல்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்க பார்க்கும்போது தெரியும். இப்ப இதுக்கு வந்து ஆன்ஸர் ஆப்ஷன் பி அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது வந்து ரிவிஷனுக்கு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், இலக்கணம் யூனிட் 1 25 கேள்வி கேட்க போறாங்க இல்லையா? ஸோ நான் ஒண்ணு அங்க பாருங்க, உங்களுக்கு சிலபஸும் வேணும்னா உங்களுக்கு ஒண்ணு போட்டு குடுத்துறேன். சரிங்களா? இப்ப இதுல சிலபஸ் எடுத்துக்கிட்டா, இதுல யூனிட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 25 கேள்வி இலக்கணத்துல. சொல்லகராதில 15 கேள்வி கேட்கறாங்களா? இங்க பாருங்க, சொல்லகராதிக்கு எவ்வளோ பெரிய சிலபஸ் குடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்ல முக்காவாசி தலைப்பு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க கூட தெரியாது. அதுக்காகவே இத பாருங்க, யூனிட் 2 எடுத்துக்கிறேன். யூனிட் 2 சொல்லகராதியா? இதுல எதிர் சொல்ல 120 கேள்வி, ஓர் எழுத்து விடுமுறையில 80 கேள்வி, ஒரு சொல் தரும் ஒரு பொருள் தரும் பல சொல், ஒரு பொருள் பன்மொழி அதுல ஒரு 86 கேள்வி, பொருந்தா சொல் வந்து 66 கேள்வி, அகர வரிசையில வந்து 135 கேள்வி, அப்புறம் வந்து இரு பொருள் குறித்த சொற்கள்ல 107 கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல 111 கேள்வி, சொல் பொருள்ல வந்து இதுல வந்து 90 + 90 180 கேள்வி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஊர் பெயர் மருவில 57 கேள்வி, அடைப்புக்குள்ள வந்து ஒரு 98 கேள்வி, பிழை நீக்குதல் வந்து 82 கேள்வி, ஆக மொத்தம் ஒரு 1200 கேள்வி. அதுவும் இங்க பாருங்க, இதை நான் பின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். இருந்தாலும் இதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோல. இங்க பாருங்க, ஒரு பக்கத்துல அழகா கட கட கடன்னு ரிவிஷன் பண்ணிடலாம். சரிங்களா? கொஸ்டின் படிக்கிறீங்க, ஆன்சர் என்னவோ அப்படியே பார்த்துக்கிறீங்க. புரியுதுங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நான் தலைப்பு வாரியா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்படிங்க பாருங்களேன், இப்போ நான் வந்து எதிர் சொல்லா 120 கேள்வி போதும். அதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்போ நீங்கள் கவர்மெண்ட் மெட்டீரியலோ இல்லை புக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புக் வச்சிருப்பீங்க, அதை படிச்சு முடிச்சுட்டு படிச்சு முடிச்சிட்டோம்னே வந்து பார்த்தீங்கன்னா இதை பிராக்டிக்ஸ்க்காக வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இது பாருங்க, இலக்கணத்துல சரிங்களா? இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா 1046 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிடுவோம். இவ்வளோன்னு இருக்கு பாருங்க. சரிங்களா? இது பின் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இதே மாதிரி ஃபுல் சிலபஸே இருக்குங்க. எல்லாத்தையும் நான் கேமரால இங்க காட்ட முடியல. அதே மாதிரி நான் பின் வேற பண்ணல. பின் பண்ணி நான் உங்களுக்கு தனி வீடியோலயே காட்டுறேன் எவ்வளோ மெட்டீரியல்னு. இதுவே பாருங்களேன், யூனிட் 1 யூனிட் 2மே இது பாருங்க எவ்வளோ பேஜஸ் இருக்கு பாத்தீங்களா? தெரியுதுங்களா? அவ்வளோண்டு இருக்குது. ஸோ இது ஆனால் அடிச்சிடலாம், ப்ராக்டிஸ் அடிச்சிடலாம். சரி சார், மொத்தம் எத்தனை கேள்வி வருது அப்படின்னு கேட்டால், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் 4500 கேள்வி இருக்குதுங்க. சரிங்களா? அதில் யூனிட் 1ல் ஒரு 1000 கேள்வி, 1050 கேள்வி வருதா? யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1790 ஐயோ நான் பார்த்து அமைச்சர் மாதிரி பேசுகிறேன், 1179 கேள்வி. சரிங்களா? ஆக மொத்தம் இதுலயே ஒரு 2200 கேள்வி வந்துருச்சு. 2200 கேள்வி இதுலயே வந்துருச்சு. மீதி எல்லாம் அடுத்தடுத்த யூனிட்ல ரெடியா இருக்குது, இங்க இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் மெட்டீரியலோட இங்க பாருங்க, டெஸ்ட் பேட்சே 1000 ரூபாய்க்கு மேல இருக்குது. நீங்க தமிழ் டெஸ்ட்டே நீங்க போய் பாருங்க, 1000 ரூபாய்க்கு மேல தான் எந்த டெஸ்டா இருந்தாலும் பிடிஎஃப்கே. ஆனா நான் பிரிண்டே போட்டு கொடுக்குறேன். எனக்கு பிரிண்ட் சார்ஜ் தான் நான் கேட்குறேன். சரிங்களா? ஸோ இந்த 4500 கேள்வி பிளஸ் 7 மாடல் டெஸ்ட். இந்த மாடல் டெஸ்ட் வந்து முக்கியமா என்னன்னா,
நான் லேட்டஸ்ட் கொஷினையும் உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். குரூப் 2 தரத்தில் நடந்த கொஷினை வந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டாக 7 கொடுத்துருக்கேன். ஒர்த்தானது சரிங்களா. நீங்கள் மாடல் டெஸ்ட் அடிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த மாடல் டெஸ்ட்டு நீங்கள் அடிக்கிறதுக்கு தான் ஓஎம்ஆர் ஷீட்டும் 7 மாடல் டெஸ்ட்டாக 700 கொஷினு, அதுக்கு நான் 10 இது கொடுக்குறேன் சரிங்களா. அதில் என்னவோ 700 தான், ஆனால் நீங்கள் மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா, ப்ராக்டிஸ் பண்ணலான்னு. அதுக்கு எந்த பென் நம்ம எக்ஸாம் எழுதணும், பிளாக் பென் தானே, இந்த பென் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் எழுதும் சரிங்களா. ஸோ இந்த பெண்ணோட சேர்த்து 599 ரூபாங்க, 599 ரூபாய் சரிங்களா. புரியுதுங்களா. ஸோ இது ஃபுல்லாக ஓகேங்களா. இது வீட்டுக்கே வந்துடும், கொரியர் சார்ஜோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க சார். நான் குரூப் 4 படிக்கிறேன் யூஸ் பண்ணலன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும், நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும், உங்களுக்கு தமிழ் சிலபஸ்ல இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அது டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 இதுவோ இல்லை சரிங்களா. எங்கெல்லாம் இந்த சிலபஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த மெட்டீரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் முக்கியமாக ஹைலைட் என்னென்னா, நாங்கள் தலைப்பாரியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா. எந்த தலைப்போ இப்போ பாருங்களேன், 2 வினை சொற்களின் வேறுபாடு அறிதல், இதை பற்றி நமக்கு தெரியாது, என்ன எப்படி கேட்பான்னு கூட தெரியல. அதுக்கு 64 கேள்வி. இந்த 64 கேள்வியுமே டிஎன்பிசி கொஸ்டின். நம்ம புக்கில் இருந்தோ ஏதோ ஒரு இதுவோ எடுக்கலை சரியா. கிளியராக புரியுதா? சூப்பர் சார். என்னால் வாங்க முடியாது சார். ஏன் நான் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம ஃப்ரீ டெஸ்ட் இதுக்கு வைக்க போகிறோம். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி டெஸ்ட்டு நம்ம, ஏன்னா அது எக்ஸாம் வரைக்கும் வைக்க போகிறேன். என்னால் டெஸ்ட்லாம் அடிச்சு பார்க்க முடியாது, எக்ஸாம் வரைக்கும்லாம் நான் வெயிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 கொஷின் வச்சா கூட இந்த 4500 + 700 கொஷின்னா கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேலே வரும் கரெக்டா. ஸோ அப்போ 50 நாளைக்கு மேலேனா நமக்கு கையிலே 75 நாள் தான் இருக்குது குரூப் 2க்கு. அப்போ அதெல்லாம் எனக்கு அவ்வளோ நாள்லாம் எனக்கு டைம் இல்லை சார், நீங்கள் கொடுத்துருங்க, நான் வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் ஒர்க்கிங் டேஸ், 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் சரிங்களா. மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஓகேங்களா. ஏன்னா எனக்கும் தெரியும் குரூப் 2 எக்ஸாம் டைம் இல்லை, ரொம்ப நாளாக நான் எடுத்த மாட்டேன், எனக்கு ரெடியாக இருக்குது மெட்டீரியல். நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பிரிண்ட் போட்டு உங்களுக்கு அனுப்புறது. அதுதான் நான் சொல்லிட்டேன், மேக்ஸிமம் எனக்கு வந்து 1 வீக் தான் சரிங்களா, வீட்டுக்கு வந்துடும். கிளியராக புரிஞ்சிருச்சுங்களா. சரிப்பா. இப்போ என்னென்ன இருக்கும், 4500 கொஸ்டின்ஸ் ஓகேவா. இதே மாதிரி தான் இருக்குது. இதில் பின் பண்ணியே கொடுத்துட்டு நான் இங்கே பின் அடிக்கலை சரிங்களா. சரி உங்களுக்கு காமிக்கலான்னு பின் அடிக்கலைங்க பாருங்கள். இதை பாருங்களேன், முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நம்ம ரிவிஷன் தானே, ஒரு பக்கத்துலேயே மேக்ஸிமம் கொஸ்டின் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோவும் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதுங்களா. நல்லா நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட்டு தான், நம்ம ஜெராக்ஸ் கிடையாது. ஜெராக்ஸ் நம்ம போட மாட்டோம் எப்போவுமே, ஏன்னா படிக்கிறவங்களுக்கு ஜெராக்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பிரிண்டாக கொடுத்துட்டா தான் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே பாருங்கள், இதே இதே தான் உங்களுக்கு வரும் சரிங்களா. இப்போ யாருன்னா நீங்கள் முதல் பே பண்ணிங்கன்னா இதே கூட நான் பின் பண்ணி அனுப்பிச்சிடுவேன், ஏன்னா இந்த கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நாங்கள் இது பண்ணதே அப்படியே அனுப்பிச்சி விட்டுருவோம் ஓகேங்களா. அது பாருங்கள், கிளியராக புரிஞ்சிச்சுங்களா. ரைட்டு. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 7 மாடல் டெஸ்ட். இது வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து முதல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட், அதாவது இங்கே பாருங்களேன், இப்போ இந்த ஒரு கொஸ்டினா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது போல்டு பண்ணியிருக்கா, ரெண்டாவது வந்து டி ஆன்சர், நாலாவதுக்கு வந்து ஏ ஆன்சர் இருக்கா, இது ஆன்சர் கீ ஓகே. உங்களுக்கு கொஸ்டினுக்கு வந்து போல்டு பண்ணாமல் கொடுத்துருவேன், ஆன்சர் தெரியாது. கொஸ்டின் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, இங்கே பாருங்கள், இதில் ஓஎம்ஆர் ஷீட் எடுக்கிறீங்க, முதல்ல உங்கள் பேர், உங்கள் டீட்டெயிலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க சரிங்களா. இங்கே ரெஜிஸ்டர் நம்பர்னா ரேண்டமாக நீங்கள் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிங்க ஓகேவா. அதுதான் ஆல் டிக்கெட் நம்பர் நினச்சி அப்படி நீங்கள் போட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க, அப்படியே திருப்புங்க. இதில் இப்போ 100 கொஸ்டினா, முதல் 100 கொஸ்டின் எடுத்துங்க, 100 கொஸ்டின் அழகாக ஷேடோ பண்ணுறீங்க சரிங்களா. அது பாருங்கள், பேனா பிரிக்காமல் தான் கொடுப்போம். இது நல்ல குவாலிட்டியான பிளாக் பென் தான். முதல் நீங்கள் இதில் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனா நீங்கள் எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, எனக்கு இன்னும் 2 பேனா வேணுன்னா தாராளமாக, இதோட வேலை 10 ரூபா தான், உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் கடையில் வாங்கினாலும் 10 ரூபா தான். எனக்கு இன்னும் 2 பேனா வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா, இப்போ இன்னும் ஒரு பேனா வேணும்னா இப்போ 599 ரூபாவா, ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க, நான் சொல்கிறேன் எப்படி மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேனாவை போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா. புரியுதுங்களா. ஓகேவா. ரைட்டு. ஸோ இல்லை எனக்கு ஒரு பேனாவை போதுன்னா ஓகே, அவ்வளோதான், 599 ரூபா கட்டினா போதும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேடோ பண்ணிட்டு அப்புறம் இதில் ஆன்சர் கீ கொடுக்குறேன் இல்லையா, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்து என்ன மார்க்குன்னு எழுதிச்சுங்க. அழகாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடுச்சு, நமக்கு ஒரு ஃபுல் பெனிஃபிட் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ விஷயம் செய்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிட்டு இவ்வளவும் சேர்த்து நான் வியாபாரம் பண்ணல, தயவு செஞ்சு. ஏன்னா 599 ரூபாய்க்கு இதுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் கூட டெஸ்ட் பேட்ச் கொடுக்க மாட்டாங்க.
நீங்களே யோசித்து பாருங்க. ஏன்னா 5200 கொஸ்டின் ஆயிடுது மொத்தமா மாடல் டெஸ்ட்டோட. கரெக்டா? 5200 கொஸ்டின், அதுவும் தலைப்பு வாரியா பிடிஎஃப் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிடுற கொரியர் சார்ஜோட சேர்த்து. கிளியரா புரியும்னு நம்புறேன். சரிப்பா, இப்போ எப்படி பே பண்ணணும் அப்படின்னு கேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இருப்பினும் நான் இங்கே காமிச்சிடறேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது பாருங்க, QR கோடு 2 இருக்கு. நீங்க அப்படியே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு கூட அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா 2 யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படியே வீடியோ நீங்க பாஸ் பண்ணிட்டு அப்படியே யூபிஐ நம்பர் பண்ணிக்கலாம். இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ அப்படி இல்லை, எனக்கு வந்து இல்லை சார் நீங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க, ஃபோன்பே நம்பர் கொடுங்கன்னா அதையும் தரேன். இதை பாருங்க, ஒரு நிமிஷம் இதை நவுத்திடுறேன். இது நவுத்திட்டு அங்கே இடம் கிடைக்கும். இடம் கிடைச்சா அங்கே எழுதலாம். ஓகே, இதை பாருங்களேன். இப்போ இதோ இருக்கு பாருங்க, இது ஃபோன்பே நம்பர் 7448448356 7448448356. இந்த நம்பருக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். இல்ல ஜிபே நம்பர் கொடுங்க சார். ஜிபே நம்பர் என்னுடைய நம்பர் தான், என் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை பாருங்க, இங்கே எழுதுறேன். 9442430457 9442430457. இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஜிபே பண்ணலாம். சரிங்களா? பாருங்க, எல்லா ஆப்ஷனும் நான் கொடுத்துட்டேன். ஓகே, கிளியர் ஆயிடுச்சுங்களா? ரைட்டு. இப்போ நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. மேபி பேனா எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்லையே வந்து சரிங்களா, முதல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எனக்கு 2 பென் வேணும், 1 பென் வேணும் அப்படின்னு முதல்ல ஒரு டைப் பண்ணுறங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா அட்ரஸ். ஓகே, என்னன்னா முதல் உங்கள் பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள் அப்பா பேரோ அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் பேரோ, அதுக்கப்புறம் கதவு எண், அதுக்கப்புறம் தெரு பேர், அதுக்கப்புறம் ஊர் பேர், அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் மாவட்டம். ஓகேங்க, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கிய பின்கோடு, அதை விட முக்கிய ஃபோன் நம்பர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. போஸ்ட்மேனோ இல்லை கொரியர் பாயோ ஃபோன் பண்ணுவார். இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, இன்னாரா, கரெக்டானு கேட்பாங்க. ஆமாம் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போது எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கு நீங்கள் உங்கள் நம்பர் தான் கொடுக்கணும், இல்லை நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதில் யாரோ ஒருத்தர் ஃபோன் எடுத்து பதில் சொல்கிற மாதிரி நம்பர் கொடுத்துருங்க. ஓகே, இது எல்லாத்தையும் டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த அட்ரஸையும் டைப் பண்ணி இதோ பாருங்க, இந்த நம்பர் 7448448356 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன், குயிக்காக எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? கிளியராக புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் இங்கே பாருங்கள், இப்போ ஜெராக்ஸ்லாம் 1 ரூபாய்ங்க, உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதுவும் இப்போலாம் வந்து விலைவாசி ஏறி எடுத்தால இது இருக்கும். ஓகேங்களா? இன்னும் எனக்கு 10 ஷீட் எக்ஸ்ட்ரா வேணும் ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னா, இப்போ நீங்கள் 599 ரூபாய்க்கு இது பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து இன்னும் எனக்கு 10 ஷீட் வேணும் சார் அப்படின்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஷீட்டுக்கு நாங்கள் 1 ரூபா அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படி தானே சொல்லிட்டு இல்லையா? ஸோ இன்னும் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு, ஆமாங்க இங்கே இருங்க, இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் தானே, சரி ஓகே 15 ரூபா. ஓகே, சிம்பிள் வே. இது பாருங்க, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஊரில் கூட போட்டுங்க 10 ஷீட் வாங்கிட்டு. இல்லைப்பா இதுக்கு நான் போக முடியாதுன்னா இங்கே பாருங்கள், 15 ரூபா அமுச்சிட்டிங்கன்னா 10 ஷீட் எக்ஸ்ட்ரா ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. ஒரு பென் வேணும்னா ஒரு 10 ரூபா, உங்களுக்கே தெரியும் இந்த பென். சரி எங்கள் ஊரில் கிடைக்கல சார்னா நீங்கள் எத்தனை பென் வேணுமோ அத்தனை 10 ரூபா எக்ஸ்ட்ரா அனுப்புங்க. எப்பா இது ஒரு பென் உங்களுக்கு நார்மலாகவே இந்த 599 ரூபாயில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டு 10, ஒரு பென்னு, அதுக்கப்புறம் கொஷின் பேங்க்கு எல்லாமே வந்துடும். சரியா? அதை எல்லாமே அடங்கிடும். எக்ஸ்ட்ராவா ஓஎம்ஆர் ஷீட் வேணும்னா 10 ஷீட்டுக்கு 15 ரூபா அனுப்பிச்சிருங்க. ஒரு பென் வேணும்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்புங்க. சரி, அனுப்பிச்சிட்டு என்ன வேணுமோ அதை இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கள மெசேஜ், அப்போ எங்களுக்கு சொல்லிவிடுங்க, நாங்கள் அதை சேர்த்து போட்டுருவோம். கிளியராக புரியுதா? இல்லை டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ணிட்டு இது மாதிரி எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. கிளியராக புரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டாபிக் வைஸாக பிரித்து இதில் நாங்கள் லாபம்லாம் பிஸ்னஸ் ஆகுது, கல்வி. சரிங்களா? லாபத்தெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியாதவங்க, வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே, சோர்ஸ் இருந்தால் தானே நான் படிக்க அப்படின்னு ஒரு சொல்லுவீங்க இல்லையா, அவங்களுக்காக தான்
நாங்கள் இதை செய்கிறோம். சரிங்களா? அதை முதல்ல மைண்ட் செட் பண்ணுங்க. ஏன்னா பேசுகிறேன் இதில் என்ன ஓடுனா நீங்களே யோசித்து பாருங்கள். இவ்வளோ பேஜஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் செய்யுதுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிற நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ₹1 அதிகமானா எங்களுக்கு சொல்லுங்க. என்னங்க இவ்வளோ அதிகமாகுதுன்னு. அதிகமாக இல்லை, கடை ரேட் என்னவோ அதான் கொடுத்துருக்கோம். அதான் சொல்லிட்டேன், லாபம் கிடையாது. ஓகே, சரி, ஒரு சேவை செய்கிறோம், உங்களுக்கு கரெக்டாக இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா ஹாப்பி தான். மை பிரதர் அண்ட் சிஸ்டர் பாஸ் ஆகணும், அவ்வளோதான் நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட்டை பற்றி நாளைக்கு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இதே கொஷின்ஸை நான் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லி, இவ்வளோ பெரிய லென்த் வீடியோ ஆகிடுச்சு. சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க. தமிழுக்கு இவ்வளோதான் போதும். அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம பாமோகன் வெப்சைட்டில் போடுறோம், அதை நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். இந்த டைம் அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா? வேறு ஏதாவது நான் இம்பார்ட்டன்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.